இவ்வளவு அவசரம்? ஏன் கவலையாக இருக்கிறீர்கள்? மனம் குழப்பமாக இருந்தது. பரத்வாஜ முனிவரை பார்க்கலாம் என்று தோன்றியது. அவர் அவருடைய குடியிலும் இல்லை, தியானம் செய்யும் இடத்திலும் இல்லை. பிரம்மதேவர் ஜெயந்தி விழாவிற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் விஷயம் என்றால் குருமாதா எனக்கு அனுமதி தாருங்கள். நான் சென்று அவருடைய கோவிலை சுத்தம் செய்கின்றேன். நிச்சயமாக மகளே, உன் பக்தியின் ஒளியால் இந்த ஆசிரமமே ஒளிரும். திறமையை காட்டிவிட்டீர்கள், அதுபோல உங்கள் அறிவையும் நிரூபியுங்கள். நீங்கள் மிகவும் பிடிவாதக்காரர் குபேரரே. நிரூபிக்கிறோம் எங்களுடைய ஞானத்தை. கேளுங்கள், என்ன கேட்க போகிறீர்கள்? இந்த உலகத்தில் விலை மதிப்பில்லாத ஒரு பொருளை ஒருவரால் மற்றவருக்கு தர இயலும். அதோடு அவன் கொடுத்த பிறகு அந்த பொருள் அவனிடமே இருந்துவிடும். அன்பு கிடையாது, சில நேரத்தில் அது திரும்பியும் வந்துவிடும். அற்புதமான பதில். தைரியசாலியாக உள்ளவனுக்கு கடினமாக இருக்கக்கூடியது எது? ஒரு வேலையை செய்வதா, இல்லை என்றால் அதிலிருந்து தப்பிப்பதா? சில நேரங்களில் பின்வாங்குவதை விட தைரியமான விஷயம் வேற எதுவும் இருக்காது. ராமர் செய்தது போல அவர் நினைத்திருந்தால் ஒரே ஒரு தாக்குதலில் ராவணனை வீழ்த்தி தாய் சீதையை அழைத்து வந்திருக்கலாம். அறநெறியை தேர்ந்தெடுத்தார். அடுத்தபடியாக என்னுடைய மூன்றாவது கேள்வி. அங்கு நாங்கள் குதிரையை தனியாக விட்டு வந்திருக்கிறோம். சீக்கிரம் கேளுங்கள். நீங்கள் சற்று பொறுமையோடு இருங்க. என் மூன்றாவது கேள்வியே இறுதி கேள்வியாகும். துக்கம், வேதனை, வலி இவை ஏன் மனிதனுக்கு ஏற்படுகிறது? இதற்கு ஏதேனும் காரணம் உள்ளதா, இல்லை விதி என்பதா? அக்னி இந்த திரியை எரிப்பது போல். ஆனால் அவ்வளவு துன்பத்தை சகித்த பிறகும் திரி அக்னியை விட்டு பிரிவதில்லை. அதே போல்தான் பக்தி மனதிற்கு வலியை தரலாம், ஆனால் அதற்கென்று பக்தியை கைவிட வேண்டும் என்று அர்த்தமில்லை. வலியா? இந்த வலிதானே இந்த ஆத்மாவிற்கு அறிவின் சுடரை அளிக்கிறது. வலி நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துகிறது. வலி நம்முடைய குணத்திற்கு வடிவத்தை தருகிறது. எது போல் தெரியுமா? எவ்வாறு திரி தன்னையை எரித்துக் கொண்டு இருட்டான அறையை ஒளிமயமாக்குவது போல். வணக்கம் அக்னி தேவனே, இந்திர தேவனே, பிரகாசமணி தேவனே, குபேர தேவனே, விஸ்வகர்மா தேவனே, சூரிய தேவனே, வருண தேவனே, வணக்கம். நீங்கள் இருவரும் சோதனையில் வெற்றி அடைந்து விட்டீர்கள். நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள். நீங்கள் பலத்தில் மட்டும் அல்ல, நீங்கள் இருவரும் அப்படி என்றால் நாங்கள் செய்த பிழைக்கு ஈடு கட்ட வேண்டுமா? உங்களுக்கு கூடிய விரைவில் இது தேவைப்படும். இருவரும் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தலாம். நான் உங்களுக்கு அதிசக்தி வாய்ந்த ஆயுதத்தை வழங்குகிறேன். குபேரனான நான் உங்களுக்கு எவனின் ஆயுதத்தை வழங்குகிறேன். உங்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம். நாங்கள் இந்த தெய்வீக ஆயுதங்களை சரியாக பயன்படுத்துவோம். தங்க தாமரையையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். மகாராஜா சத்ருகன் இங்குதான் இருக்கிறார். ஆனால் இந்த மாலையை வைத்துக் கொண்டு எவ்வாறு சண்டையிடுவது? மெல்லமாக பேச. அங்கு பார், அவர்களால் நம்மை பார்க்க முடியவில்லை. பார்வையற்ற வீரனா? பார்வை இல்லாமல் இருந்தால் சேனையில் எவ்வாறு இணைந்திருப்பார்? இப்பொழுதே கண்டுபிடிக்கிறேன். யாரங்கே? உன்னுடைய காலன். இந்த சக்தியை எந்த தெய்வம் நமக்கு அளித்தார்? அயோத்தியின் வீரர்களுக்கு கோழைத்தனம் அழகல்ல. மாயையை பயன்படுத்துகிறார்கள். வெகு நேரம் அவர்களால் தப்பிக்க இயலாது. அண்ணா லவன், நாங்கள் தான் சோமகரன். எங்க இருக்கிறீர்கள்? நாங்கள் உன்முன் தான் இருக்கிறோம். அது
குதிரையிடம் கொண்டு சேர்ப்பாய். அதோடு அசுரர்கள் கழுத்தில் தொங்கும் தர்மவாளை ஒரே அடியாக விளக்கி விடுவேன். சீதை மீது நான் வைத்திருக்கும் அன்பு, அவள் மீது நான் வைத்துள்ள பாசம் உண்மையானதென்றால் என் கண்களுக்கு உயிரோட்டமாக தெரியும். சீதையின் இந்த சிலை உலக மக்களுக்கும் உயிருள்ளதாக தெரிய வேண்டும். பிரம்மதேவா, ஓம் பிரம்மதேவா போற்றி.